வேலையை ஒழுங்காவே செய்யல நீங்க சொல்லக்கூடாது. வேலையை ஒழுங்கா செய்ய மாட்டீங்க, வர வேண்டாம். எப்பா டேய் சாமி, அவங்கள்ட்ட சொல்லி நிப்பாட்ட சொல்லுங்கடா, முடியலடா. ஒண்ணுக்கும் இல்லாத சண்டையெல்லாம் ப்ரொமோல போட்டு நம்மளை போட்டு சாக அடிக்கிறாங்க. இப்படித்தான் நேத்து இதே டெய்லர் இதே வாடகை அப்படிங்கிற மாதிரி வந்து கமருதீனுக்கும் ஆதிரைக்கும் சண்டை நடந்தது. இப்பயும் அதே தான், ஆனா கண்டென்ட் மட்டும் வேற. அப்படித்தாங்க இருக்கு. ஆக்சுவலி என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கமருதீனுக்கு ஏதோ வந்து ஆதிரை வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்காங்க. ஏன்னா நேற்றே வந்து கமருதீனுக்கும் ஆதிரைக்கும் பயங்கர சண்டை. அதுக்கப்புறம் வந்து ரெண்டு பேரும் வந்து சரிடா சொல்லும், நீ இனிமேல் அப்படி பேசாத, நான் இப்படி பேசுகிறேன் அப்படின்ட்டு வந்து சமாதானம் ஆயிட்டாங்க. அதை தான் வந்து ப்ரொமோல பார்த்துருந்தா உள்ளுக்கு போய் ஒன்றும் இல்லை, சின்ன சண்டையை முடிஞ்சு போச்சு. இன்னைக்கும் மறுபடியும் வந்து ஏதோ கமருதீனுக்கு வந்து ஹெல்ப்பாக வந்து ஆதிரை பண்ணியிருப்பாங்க. கமருதீன் அந்த வீட்டுக்குள்ளே என்ன வேலை பார்க்குறா? ஒரே ஒரு வேலை தான், இந்த தண்ணி பிடிச்சி கொடுக்குறது, தண்ணி வந்தால் பார்க்க சொல்கிறது, இந்த ஒரு வேலை தான். மற்றபடி சூப்பர் டீலக்ஸ்ல இருந்து மற்ற எதுவுமே அவனுக்கு கொடுத்த அந்த டாஸ்க் கூட வந்து வேலை வாங்குற இது கூட எதுவும் பண்ணல. இதை வந்து ஆதிரை பல இடத்துல சுட்டி காட்டுறாங்க. கமருதீன் என்ன பண்றான்? ஒண்ணுமே பண்ண முடிக்கிறான். அவனால தண்ணி வந்து நம்மளுக்கு கிடைக்காத மிச்சம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இடத்துல ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. ஏன் கமருதீன்ட்டே சொல்லியிருக்காங்க. இதை கேட்ட கமருதீன், நீங்க பேசுற டோனே சரியில்லை பாரு, ஆதிரேன்னு கூட சொல்லல, பாரு அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. இதை ஆதிரை கேட்டு உங்ககிட்ட எனக்கு பேச இஷ்டம் இல்லை அப்படின்னு வந்து பயங்கரமா கத்துறாங்க. அதை கேட்ட ஆதிரை, நான் அப்படித்தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கமருதீன் என்ன சொல்றாங்க, இதெல்லாம் நீங்க என்கிட்ட சொல்லக்கூடாது அப்படின்ட்டு வாய்ஸை ஏத்தி பேசுறாப்ல. அதுக்கப்புறம் தான் கமருதீன் சொல்றாப்ல, ஆதிரை உங்களை யாராவது வேலைக்கு கூப்பிட்டாங்களா? நீங்க தானே வாலண்டியா வந்து செய்றீங்க. அதுக்கப்புறம் நான் அது பண்ணல இது பண்ணல அப்படின்ட்டு வந்து ஓவரா நீங்களா சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரி பேசுறாப்ல. இந்த மாதிரி சொல்றதுக்கெல்லாம் முதல் நீங்க யாரு அப்படின்ட்டு ஆதிரைட்ட கேட்கறாங்க. உடனே கனி வந்து பாஞ்சு, நீங்க வந்து ஆதிரைட்ட அப்படிலாம் பேசக்கூடாது, இப்போ உங்க ஒரு சூப்பர் டீலக்ஸ் ரூம் கிளீன் பண்ண போறது ஆதிரை தான் வர போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாங்க. உடனே கமருதீன், அதெல்லாம் இவங்கெல்லாம் ஒன்றும் வரவே வேண்டாம், அப்படி வந்து ரூமை கிளீன் பண்ண அவசியமே இல்லை, நீங்க வரவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமா கத்துறாரு. அதுக்கு ஆதிரை, நாளா வரமாட்டேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கத்துறாங்க. கமருதீன், நீங்க வந்தாலுமே உள்ளுக்கு வந்து வேலையே செய்ய மாட்டீங்க, சும்மா ஓபி அடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றப்ப அதுக்கு ஆதிரை வந்து, வாவ் நானா வேலை செய்ய மாட்டேன், வாவ் சூப்பர் சூப்பர், வேலை யார் செய்வாங்க யார் செய்வாங்க உங்களுக்கு தெரியவே தெரியாது, நீங்க இப்படி பேசுறீங்க அப்படின்ட்டு ஆதிரையும் வந்து அப்படியே கொடுத்து விட்டுருவாங்க. இதுல இருந்து நல்லா தெரியுது, உள்ளுக்கு எந்த டாஸ்க் இல்லாம கண்டென்ட் இல்லாம சும்மா வாய்க்கு வந்து சண்டை போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. இன்னொரு விஷயம், கமருதீன் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள எல்லாரோடையும் வந்து கிட்டத்தட்ட சண்டை போட்டாப்ல. சண்டை போட்டதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இருக்காது. சும்மா வந்து ஏதாவது வந்து இவர்கிட்ட வந்து நீங்க இப்படி தப்பா பண்ற அப்படின்னு சொல்லிட்டாலே போதும், இவருக்கு உடனே கோபமா இருக்கும். கூட நல்லா பழகுன சபரியா இருந்தாலும் சரி, கானா வினோத்தா இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் நம்ம வாட்டர்மெலன்ட்ட வந்ததுல இருந்தே சண்டை. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா சண்டைனா எப்படி கேவலமா பேசிட்டாரு. நீ என்ன மாசமா இருக்கியா, காரி துப்பிட்டாப்ல, அடிக்க பாஞ்சிட்டாப்ல. கடைசி வாட்டர்மெலன் கூட தான் கையை கோர்த்துக்கிட்டு, என்ன நீங்க சூப்பர்னே, நீங்க நல்லனே அப்படின்ட்டு. ஏன்னா வீக்கெண்ட் வரல வெளியில பேர் கெட்டு போயிருக்குமோ என்ன மட்டும் இப்போ வேற புலம்பிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி வந்து ஆதிரை வந்து அந்த வீட்டுக்குள்ள பெருசா இல்லாட்டாலும் சில இடத்துல கரெக்டா பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே தெரியுது. அப்படி இருக்க ஆதிரைட்ட வந்து எங்க ஸ்கோர் பண்ணிடுவாளோ அப்படின்னு நினைச்சிட்டு சண்டை போடுற மாதிரி தாங்க இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதுல விஜய் பாருக்கு சந்தோஷம், நல்லா சண்டை போட்டுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பாருவும் வந்து சூப்பர் டீலக்ஸ் ரூமுக்கு போய் வேலை செய்ய மாட்டேன்னு வந்தாங்கல்ல, இந்த வீக்கெண்ட்ல வந்து அவங்க மட்டும் திட்டு வாங்க மாட்டாங்க. இப்போ ஆதிரையும் சண்டை போட்டதுனால அவங்களும் வேலை பார்க்க மாட்டாங்களே, ரெண்டு பேரும் சேர்த்து கம்பெனிக்கு ஆள் கிடைப்பாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து விஜய் பாருவும் சந்தோஷமா இருக்காங்க. இது ஒண்ணுமே புரியாம ஹவுஸ்மேட்ஸ் எல்லாம் எதுக்குடா இவங்க சண்டை போடுறாங்க அப்படின்னு புரியாம தாங்க இருக்காங்க. ஒருவேளை கண்டென்ட்டுக்கா இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இதை பத்தி உங்க கருத்து என்ன? கமருதீன் உண்மையிலே பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வேலை பார்க்கறாரா, இல்ல ஆதிரை சொல்ற மாதிரி ஓபி அடிக்கிறாப்ல, இல்ல ஆதிரை தான் ஓவரா பேசுறாங்களா அப்படின்னு உங்களுக்கு என்ன தோணுங்கிறத மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.